अभिनयन ஆக்டிங்கு. அபிநய நாட்டக்கா பிரதான அங்கு ஹை. ஆக்டிங் தான் நாடகத்தினுடைய முதல் அங்கம், அதாவது பகுதி, பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிநயசே நாட்டக்கா உதய உவா ஹை. அபிநயத்திலிருந்து தான் நாடகம் உருவாகிறது, உதயமாகிறது. और அபிநய ததா ரங்கு மஞ்ச், அபிநயன ஆக்டிங் மற்றும் ஸ்டேஜுடைய सिंप्लिसिटी, सुबितोना सिंप्लिसिटी की कमी वेशियों के साथ साथ भिन्न भिन्न देशों की नाटकालय में विकास हुआ है. அதாவது ஸ்டேஜ் வந்து டெக்கரேஷன் வந்து லெஸ்ஸாக இருந்தாலும் அவங்களுடைய ஆக்டிங் வந்து குட்டாக இருக்கணும். கம்மி வேஷ்னா அந்த ஆளுடைய மேக்கப்பு. கே சாத் சாத்னா அதனுடன் விபின்ன தேச, பின்னனா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிங்களுடைய நாட்டகாலயமே, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் நாடகம் அமைத்து அதனுடைய ग्रोथ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. हमारे देश में नाट्य शास्त्र के प्रधान आचार्य भरत मुनि ने नाटक के इस तत्व की विशद विवेचना की है. அதாவது அனலைஸில் பார்த்திங்கன்னா பரத் முனி என்ன சொல்கிறாங்கன்னா, நாடகத்தை வந்து ஒரு தத்துவமும் மற்றும் கிளியரான வியூ இல்லைன்னா ஒரு அனலைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடக சாஸ்திரத்துக்கு ஒரு முக்கியமான அங்கமாக எப்படி இருக்கணும், தத்துவங்கள் நிறைந்த மற்றும் தெளிவான கருத்துக்களை உடையதாக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க பரத் முனி. अभिनय शब्द अभिपूर्वक ஞான தாது சே பனா ஹை. ஞான தாதுனா அதாவது அதுக்கான பொருட்களை கொண்டு ஆக்கப்படுவது. ஞான் தாது கா அர்த்த ஹை பகுஞ்சனா, அதாவது இதனுடைய மீனிங் என்னென்னா ரீச் ஆகணும் அப்படின்றது தான். இஸ்கே துவாரா நாட்டக் கி சாம்கிரி अर्थ की पूर्ण अभिव्यक्ति की ओर पहुंचाई जाती हैं. இதன் வழியாக நாடகத்தினுடைய மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸில் இருந்தால் தான் அது சீராக சென்றடையும் மக்களை அப்படின்னு சொல்கிறாங்க.